உங்க பேருக்கா? என் பேர் நந்தினி. நந்தினி. இவரு பேரு? சிவா. சிவா, என்னாச்சு இவருக்கு? உடம்பு சரியில்லைண்ணா, மாதிரியா ஆயிடுச்சு. பழசெல்லாம் மறந்துட்டாரா? வேலைக்கெல்லாம் போறது இல்ல. யார் பாத்துக்கிறா? நீங்க தான் எல்லாம் சேர்த்து பாத்துக்கிறீங்க. இது யாரு? பையன். உங்க பையனா? எப்படி சாப்பாடுலாம் என்ன பண்றீங்க? சாப்பாடுலாம் எங்க மாமியார் தான். எங்க அத்தை. எனக்கா? எங்க அம்மா எங்க மாமியார் தான் கொடுக்குறாங்க. மாமியார் வீட்டுல தான் சாப்பிடுறீங்களா? பாவஞ்சாங்க மாத்திரை வாங்கி கொடுத்துருக்கோம். மருந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்க பேர் என்ன? தேர்ந்துருச்சு. என்ன உங்க பேர் என்ன? யாரு யாரு சொல்லு, பேச சொல்லு. எதுவுமே ஞாபகம் இல்லை அவருக்கு. ஒரு டைம் பேசுவாரு. தெரியாது. 3 நேரம் சாப்பிடுங்க. ஒரு நேரம் தான் சாப்பிடுறீங்க. கிடைச்சா எந்த ஊர் உங்களுக்கு? சொந்த ஊர்? சொந்த ஊர் வெள்ளக்கோயில். வெள்ளக்கோயில் திருப்பூர் பக்கத்துல இருக்க வெள்ளக்கோயில். காங்கி பக்கத்துல. அதான் காங்கேயத்துக்கு முன்னாடி கரூர் வெள்ளக்கோயில். அதுவா? இங்க வந்திருக்கீங்களா? இந்த பிஸ்கட் அங்கிருந்தா இங்க வந்திருக்கீங்க. வியாபாரத்துக்கு வந்திருக்கோம். வியாபாரம் பார்த்தா காசு, இல்லைன்னா கிடையாது. ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இன்னும் பண்ணல. இப்படியே விட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாருக்கா. எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? எப்படி? மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்போ ஒரு ஆளுக்கு பேசிச்சு. அந்த மாத்திரை தீர்ந்துருச்சு. அப்படி திருப்பி அப்படி நீங்க மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அவர் கையை கூட குழந்தை மாதிரி ஆயிட்டா, கையை கூட புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. எங்க போனாலும் விடாரு. நான் கூடிய 3 நேரம் சாப்பிட கிடையாது. இவ்வளவு கஷ்டத்துல எப்படி வாழ்க்கை இனிமே எப்படி இவ்வளவு வச்சு வாழ முடியும் உங்களால? என்ன செய்வீங்க இனிமே? குழந்தை வேற இருக்கு. உங்க குழந்தை தானே? எப்படி பாத்துக்குவீங்க? பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால நேர்ல வந்து பாத்துட்டு போயிடலாம் உங்களை அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்தது. நிலைமையை பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணா இருந்து இதையும் நீங்க ஃபேஸ் பண்ணி குழந்தையும் வளர்த்து இவரையும் பாத்துக்கணும் ரொம்ப கஷ்டம்தான். என்ன சொல்லுன்னு எனக்கும் தெரியல. நான் தான் வந்தேன். இப்போ ஏதாவது உங்களுக்கு உதவி, அவசர உதவி ஏதாவது தேவையா? மாத்திரைக்கு நான் பணம் கொடுத்தா நீங்க வாங்கி கொடுப்பீங்களா அவருக்கு? வாங்கி கொடுப்பீங்கன்னா? ஏன்னா மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் பேசுறாருங்கிறீங்க. எப்படி இப்படி சடனா இப்படி ஆனாரு? இந்த வியாபாரத்துக்கு போயிருந்தானா, தேனிக்கு போயிருந்தோம். அங்க போயிருந்த மதுரைக்கு போயிட்டு வந்தாரு. மதுரை பலூன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செந்தில ஒரு கோழி குஞ்சு மித்தி இது மாதிரி ஆயிடுச்சு. கோழி குஞ்சு மிதிச்சா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க. சரியா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் பணம் தரேன். இதை வச்சு நீங்க மாத்திரை அவருக்கு வாங்கி கொடுங்க. சரியா? நான் பணம் தரேன். அதை வச்சு நீங்க முதல்ல மாத்திரை கொடுத்து பாருங்க. அதே மாதிரி என்னங்கிற டாக்டர் ஒரு கரெக்டா ஒரு செக்அப் பண்ணாதான். இதுல பணம் இருக்கு. சரியாக்கா? அவரோட மாத்திரைக்கு நீங்க எதுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்த வந்தா எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. அவருக்கு என்ன தேவையோ நீங்க வாங்கி கொடுங்க. என்னோட நம்பர் தர வச்சுக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள், இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு ஏதாவது தேவைனாலும் நீங்க எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு திருச்சி பக்கம் தான். சரியா? எப்பனாலும் நீங்க கால் பண்ண. நீங்க வரணும் கூட தேவையில்ல. நான் வீட்டுல இருந்தே கூட உங்களுக்கு ஜிபே, போன்பே யார்கிட்டயா நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் பணம் பண்ணி விட்டுருவேன். சரியா? தைரியமா இருக்கணும். சரியா? நீங்க தான் பாத்துக்கணும். இப்படி கை பிடிச்சிருக்கிறதோட நீங்க தான் தைரியமா பாத்துக்கணும் உங்களை. சரியா? எதை நினைச்சு கவலைப்பட்டு ஏதாவது ஆகப்போதா? ஏதாவது நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். தைரியமா இருக்கணும். சரியா அக்கா? பாத்துக்கோங்க, பத்திரமா பாத்துக்கோங்க. இவருக்கு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்து சொல்லுங்க. வேணா நான் உதவி பண்றேன். சரியா? டாடா.